இங்கே மழை பெய்தது. செடி கொடி மரங்கள் அனைத்தும் பூத்து குலுங்கின. அந்த இடமே பச்சை பச்சைல்னு காட்சியளித்தது. இதை பார்த்த கௌதம முனிவர் ஆச்சரியத்தோட ஆசிரமம் விட்டு வெளியில வந்து பார்க்கிறாரு. அங்க மரத்தின் அடியில பார்வதி தேவி அமர்ந்து இருக்கிறாங்க. இதை பார்த்த கௌதம முனிவருக்கோ சந்தோஷம் தாங்க முடியல. தாயே லோகமாதா, தங்கள் பாதம் இந்த ஆசிரமத்தில் பட நான் என்ன பாக்கியம் செய்தேன்னு சொல்லி தேவியை அழைத்து சென்று ரத்தின சிம்மாசனத்தில் அமர வைக்கிறாரு. பிறகு தேவி தாங்கள் பூமி வர என்ன காரணமோன்னு கேட்க, அதுக்கு தேவி கைலாயத்தில் நடந்த அனைத்தையும் சொல்றாங்க. நானும் ஈசனும் தனித்தனியா இருந்ததால தானே பிருங்கி இப்படி செய்தார். அதனால நான் ஈசனுடன் எப்போதும் இணைந்து இருக்க ஏதாவது விரதம் உண்டான்னு கேட்கிறாங்க. உடனே கௌதம முனிவர், இந்த உலகில் இதுவரை யாரும் அறியாத ஒரு விரதம்